ஹடப்னா கான்கேர் பண்றது, கைப்பற்றுறதுக்கான. உஸ்னே யக் அச்சா அவசர் பாயா, அவசர்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அச்சா அச்சன் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தல்கோசியோட மனசுல தோணுது. அதனால அவரு சந்தோஷமா இருக்கிறாரு. ஃபௌரன் ஃபௌஜி பேஜ் துர்க் பர் அப்படின்னா ஜண்டா ஃபக்ராயா. ஃபௌரன்னா அந்த ஆங்கிலேய ஆட்சி பண்ற அந்த ஆங்கிலேயர் யாரு, தல்கோசி இருக்கிறாளே அவரு ஃபௌரன், அவர் தான் ஃபௌரன். ஃபௌஜேனா மிலிட்ரி, ஃபௌஜன்னா மிலிட்ரி. அந்த மிலிட்ரி என்ன பண்றாரு, பேஜ்னா அனுப்பி வைக்கிறாரு. எங்க, ஜான்சிக்கு அனுப்புறாரு. துர்கு பர் அப்படின்னா ஜண்டா ஃபக்ராயா. துர்குனா அந்த கோட்டை, அந்த கோட்டை மேல அப்பனா ஜெண்டா, அப்பனா ஜெண்டா தன்னுடைய பிளாக், ஜெண்டானா பிளாக், தன்னுடைய பிளாக், அதாவது ஆங்கிலேயர்களோட பிளாக். ஃபக்ராயானா ஹாய்ஸ் பண்றது, ஏத்துறதுக்கு வேண்டி அனுப்பி வைக்கிறாரு. யாரு, மிலிட்ரியை அனுப்பி வைக்கிறாரு. லாவரஸ் கா வாரிஸ் பன்கர் பிரிட்டிஷ் ராஜ்ய ஜான்சி ஆயா. லாவரிஷ் கா வாரிஸ், தட் மீன்ஸ் அந்த உரிமை கோரப்படாத வாரிசு, அதாவது அவங்க ஜான்சி ராணிக்கு வாரிசு இல்லையா, அதனால அதுதான் லாவரிஷ் கா வாரிசுன்னு சொல்லுவோம். பன்கர் அந்த மாதிரி சொல்லி பிரிட்டிஷ் ராஜ்ய ஜான்சி ஆயா. பிரிட்டிஷ் வந்து அந்த பிரிட்டிஷோடைய அந்த மிலிட்ரி எல்லாரும் எங்க வராங்க, ஜான்சிக்கு வராங்க. ஆஷ்ருபூர்ணன் ராணி நே தேக்கா ஜான்சி ஹுயி பிராணி தி. ஆஷ்ருபூர்ணனா அந்த கண்ணீர் மல்க இருக்கக்கூடிய நம்மளோட ஜான்சி ராணி, அந்த கண்ணுல கண்ணீர் நிக்கக்கூடிய அந்த ஜான்சி ராணி என்ன பண்றாங்க, தேக்கா பாக்குறாங்க. எதை பாக்குறாங்க அப்படின்னா ஜான்சி ஹுயி பிராணி தி. பிராணினா விற்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிற. बुंडेलों को हर्बोलों के मुग हमने सुनी कहानी थी. முண்டேல கண்ணில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வழியா இந்த ஸ்டோரி நாங்க கேக்குறோம். பூப் லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. நம்ம ஜான்சி ராணி எப்படி ஒரு மேன்லியா எந்த போரா இருந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறத சொல்லி இது பண்றாங்க. அனுநய வினய் நஹி சுங்தாகை. அனுநய வினைனா நம்ம கேக்குற ரெக்வஸ்ட், வினய் மீன்ஸ் ரெக்வஸ்ட், நம்ம கேக்குற ஹம்பிளா கேட்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட கூட நகி சுந்தாகை காதுல வாங்க. சுந்தா மீன்ஸ் ஹியரிங், காதுல வாங்கவே இல்லை. யார் வாங்கல, அந்த ஆங்கிலேயர்கள் காதலே வாங்கல. விக்கட் பிறங்கி கா மாயா. விக்கட்ங்கிறது இதுதான் வந்து இந்த பிறங்கிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய மாயாங்கிறது இதுதான் அவங்களுடைய அந்த மாயையா இருக்கக்கூடிய ஒண்ணு. நாம வந்து கெஞ்சி கேட்கும் போது அவங்க ஒத்துக்கல. ஆனா வியாபாரி தயா சாக்தாத்தா. வியாபாரிங்க பிசினஸ் பண்றதுக்கு வேண்டி தயா ரெக்வஸ்ட் பண்ணி நம்மள்ட்ட கேட்டாங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ள வந்தாங்க, ராஜா எல்லாரையும் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்க வணிகம் பண்றோம்னு சொல்லி தானே உள்ள வந்தாங்க. அதான் இங்க மென்ஷன் பண்றாங்க, தயா சாக்தாத்தா. அதாவது தயை, அந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த ராஜாவுடைய தயைய அவங்க வேண்டுனாங்க. ஜபு யக் பாரத் ஆயா. எப்ப கேட்டாங்க அப்படின்னா அவங்க பாரத் ஆயானா வந்த போது, அவங்க பாரதத்துக்கு வந்த போது ராஜாங்க கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி வணிகம் பண்றதுக்கு ஒப்புதல் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா என்ன பண்ணல, நம்ம இப்ப அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும் போது விக்கட் பிறங்கிக்கா மாயா, இதுதான் அவங்க அப்போஸ் பண்றாங்கல்ல. விக்கெட்னா அப்போஸ் பண்றது, அவங்க அப்போஸ் பண்றாங்க இல்லையா, இதுதான் யாருடைய மாயையா, அந்த ஆங்கிலேயர்களுடைய மாயை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டல்ஹவுஜி நே பைர் பசாரே அபுதோ பல்ட் கயி காயா. டல்ஹவுசினே பயிர் பசாரேனா அவங்களுக்கு பயிர்னா கால் பாதத்தை, என்னது பசாரே அப்படின்னா பறவை செய்யறது. அவங்களுடைய கால் படாத இடமே இல்லாத அளவுக்கு பாரதத்துல எல்லா இடத்தையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க இல்லையா, அததான் சொல்றாங்க. பயிர் பசாரின்னா அவங்களுடைய ஃபீட்டை என்லார்ஜ் பண்றது, எல்லா இடத்துலயும் பரவ வைக்கிறது, ஸ்ப்ரெட் பண்றது. டல்ஹவுசியோட பாதம் படாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு போறது. அபுதோ பலட் கயி காயா. பலட் கயி அதாவது அப்படியே தலைகீழ மாறிடுறது. நம்மளுடைய நிலைமை வந்து அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இங்க பாரதத்துக்கு வந்தாங்க, ஆனா நம்ம ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. ராஜாவோ நவாபோ கோபி உஸ்னே பயிர் துக்ராயா. ராஜாவா இருந்தாலும் சரி, நவாபும் அதாவது நவாப் அதுவும் ராஜாதான், ராஜாவா இருந்தாலும் சரி நவாபாவா இருந்தாலும் சரி, உஸ்னே பீனா ஆல்சோ அவங்களா இருந்தாலும் சரி, உஸ்னே பயிர் துக்கராயானா பீஸா இது பண்ணிடுறது, அவங்களுடைய டேர்ன் டவுன் ஃபீட், காலை அப்படியே வாரி விட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பயிர் துக்கராயா. அவங்களோட காலை வாரி விட்டுட்டாரு, காலை திருப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராணி தாசி பனி
பனி யகுதாசி அப் மகாராணி தி. ராணி ராணிங்கிறது குயின். குயின் என்ன ஆயிட்டாங்க, தாசி பனி சர்வெண்டா மாறிட்டாங்க. பனி யகு தாசி, ஆனா இப்ப தாசி சர்வெண்ட் என்ன ஆயிட்டாங்க, அப் மகாராணி தி. அதாவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ராணி எல்லாரையும் அடிமையா மாத்துறாங்க. ஆனா அங்க அடிமையா வந்த ஆங்கிலேயர்கள் என்ன ஆயிடுறாங்க, மகாராணி, அது விக்டோரியா மகாராணியா ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முண்டேலோ ஹர்போலோ கே முக ஹம்னே சுனி கஹானி தி. இந்த ஸ்டோரியை யார் வழியா கேக்குறோம் நாங்க, முண்டியல்கண்டோடைய சாமானிய மக்கள் வழியா நாங்க கேக்குறோம். பூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. ரொம்ப மேன்லியா ஃபைட் பண்ணக்கூடிய ராணி யார், நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாயின்னு சொல்றாங்க. சீனி ராஜதானி டெல்லி கி. சீனி சீனி மீன்ஸ் கைப்பற்றுறது, கான்கேர் பண்றது. எதை கைப்பற்றிட்டாங்க, ராஜதானி டெல்லிக்கு, ராஜதானி நேஷனலோட கேபிட்டலான டெல்லியவே கைப்பற்றிட்டாங்க. லியா லக்னோ பாத்தோ பாத். லியா லியானா எடுத்துக்கிறது, பேசி எதை எடுத்துக்கிட்டாங்க, லக்னோவை எடுத்துக்கிட்டாங்க. லியா மீன்ஸ் எடுத்துக்கிறது, அவங்க லக்னோவை கூட எடுத்துக்கிட்டாங்க. கைது பேஷ்வாத்தா பிட்டூர்மே. பிட்டூரோட பேஷ்வா, பேஷ்வானா ராஜான்னு அர்த்தம். பிட்டூரோட பேஷ்வா கூட கைதுனா அரெஸ்ட் பண்றது, கைது பண்ணிட்டாங்க. புவா நாக்பூர் காபி காத். நாக்பூர் கூட என்ன ஆயிடுச்சு, புவானா ஆகிருச்சுன்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு, காதா காணாமையே ஆகிருச்சு. நாக்பூர் கூட காணாமையே போயிருச்சு. உதய்பூர் தஞ்சோர் சத்தாரா கர்நாடகா கி கவுன் பிசாத்தா. பிசாத்தா மீன்ஸ் தேர்றது, கவுன் பிசாத்தனா யாரு தேர்றது, எதை, உதய்பூர் தஞ்சோர் சத்தாரா கர்நாடகா இதெல்லாம் யாரு போய் தேட போறா, அந்த அளவுக்கு காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜபுகி சிந்தா पंजाब ब्रह्मा पर अभी हुआ था वज्र निपात. ஜபுகி சிந்தானா அதுவும் ஒரு ஊர் பேரு. பஞ்சாப், பிரஹ்மா, இந்த மாதிரி ஊர் எல்லா இடத்துலயும் பர் அபி ஹுவாத்தா, இப்ப என்ன ஆகிருச்சு, பிரஜ நிபாட், அதாவது இடியே விழுந்தாப்புல இருக்குது, ஒரு தண்டர் போல்ட் விழுந்தாப்புல அந்த நகரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், बंगाले मद्रासी आदि की भी तो यही कहानी थी. பங்காளுங்கிற இடத்துலயும் சரி, மദ്രാஸ்லயும் சரி, ஆதிக்கு எல்லா இடத்துலயுமே, மேபி பீனா ஆல்சோ எல்லா இடத்துலயும் கூட, தோ யஹி கஹானி இதே கதை தான் போயிட்டு இருக்கு, எல்லா இதுமே காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முண்டேலே ஹர்போலோங்கோ கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. இந்த கதையை யார் வழியா நாங்க கேட்டுட்டு இருக்கோம், முண்டேல்கண்டோடைய சாமானிய மக்கள் வழியா கேட்டுட்டு இருக்கிறோம். பூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. ரொம்ப மேன்லியா ஃபைட் பண்ணக்கூடிய ராணி யார், நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு. ராணி ரோயி ரணிவாசோமே வேகம் கம்சேதி பேஜார். ராணிங்கிறது நம்மள ராணி. ரோயினா அழுகிறது, ராணி என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. ரணிவாசோமே ராணிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, ராணி அழுகுறாங்க. பேகம் கம்சே, பேகம்னாலும் ராணி தான். பேகம் கம்சே தி பேஜார்னா உயிரற்ற நிலையில இருக்கிறது. அந்த ராணிகள் எப்படி இருக்கிறாங்க, உயிரற்ற நிலையில இருக்கிறாங்க. உன்கே கஹனே கப்படே தேத்தே கல்கத்தா கே பாஜார். உஸ்கி கஹனே கப்படேனா அந்த ஆடைகள் நகைகள் எல்லாத்தையும் பிக்தேனா விக்கிறது, செல் பண்றாங்க. எங்க செல் பண்றாங்க அப்படின்னா, கல்கத்தேக்கே பாஜார்மே, கல்கத்தாவுடைய பாஜார்னா மார்க்கெட்ல விக்கிறாங்களா, எதை, ராணிகளுடைய அந்த நகைகளையும் அந்த ஆடைகளையும் விக்கிறாங்களாம் கல்கத்தா பாஜார்ல. சரே நிலாம் சாப்தேனா பொறிக்கிறது, நிலாம் சாப்தேனா இந்த சாதாரண ஆங்கில பத்திரிகை எல்லாத்துலயுமே பொறிக்கிறாங்க. என்ன பொறிக்கிறாங்க அப்படின்னா, சரே ஆம்னா காமன், பொதுவா இருக்கக்கூடிய, நிலாம் சாப்தேத்தே அந்த ஆங்கில பத்திரிகையில பொறிக்கிறாங்க. என்ன, அங்கிரேஜிக்கு அக்பார்னா நியூஸ் பேப்பர்னு அர்த்தம். அங்கிரேஜினா ஆங்கிலேயர்களுடைய நியூஸ் பேப்பர்ல சாப்தேனா பொறிக்கிறது. என்ன பொறிக்கிறாங்க அப்படின்னா, என்ன அதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, நாக்பூர்கே ஜுவல் லேலோ. நாக்பூரோடைய ஜுவல்ஸை நீங்க எடுத்துக்கோங்க, விற்கிறோம் நாங்க விற்கிறோம், நீங்க வாங்கிக்கோங்க, லேலோன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். லக்னோக்கே லேலோ ஹார், 9 lakh ஹார். லக்னோவுடைய லோ மீன்ஸ் எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, 9 lakh ஹார். 9 lakhனா 9 lakhs. 9 means 9, lakh means lakhs. 9 lakhs உள்ள ஹார்னா ஆரம். லக்னோவுடைய அந்த 9 லட்சம் மதிப்புள்ள அந்த ஆரத்தை நாங்க விக்கிறோம், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் பேப்பர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், यो
पर्दे की इज्जत पर देशी के हाथ बिकानी थी. யோ பர்தே பர்தேன்னா ஸ்கிரீன் அர்த்தம். ஸ்கிரீன் கி இஜ்ஜத் இஜ்ஜத்னா ரெஸ்பெக்ட். அதாவது ராணிகள்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் பர்தேஷி கி ஹாத் பிகானி தி. பர்தேஷி பர்தேஷிங்கிறது வேற ஆள், அந்நிய ஆளுக்கு. கே ஹாத் ஹாத்னா அவர்களோட கைக்கு. பிகானி தி பிகானினா விற்கப்பட்டதுன்னு அர்த்தம். அவங்களுடைய ரெஸ்பெக்ட் இன்னொருத்தவங்க கிட்ட விற்கப்பட்டது. முந்தேலே ஹர்போலோं के मुग हमने सुनी कहानी थी. புண்டேல்கண்ட்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்களோட வாய் வழியா இந்த கதையை நாம கேக்குறோம். खूब लड़ी मर्दानी वगतो झांसी वाली रानी थी. ரொம்பவே ஜாஸ்தியா மேன்லியா ஃபைட் பண்ணக்கூடிய ராணில யார் அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்றாங்க. குட்டியோ மேதி விஷம் வேதனா மகளோ மே ஆஹத் அப்பமான். குட்டியோனா ஹண்ட், அந்த ஹட் சின்னதா குட்டியா ஒரு டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடா இருந்தாலும் சரி, அங்க கூட என்னதான் இருக்கு, விஷம் வேதனா, அதாவது ரொம்பவே கடுமையான அந்த வேதனை தான் இருக்குது. மகளோனா பேலஸ், பேலஸ்ல கூட என்ன இருக்கு, ஆகத் அப்பமான். ஆகத்னா ரொம்ப காயப்படுத்தக்கூடிய, அவமானங்கள் தான் ஜாஸ்தியா அங்க இருக்கு. வீர் சைனிகோं के मन में था अपने पुरखों का अभिमान. வீர் சைனிகோனா சோல்ஜர்ஸ், வீரமா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோட மண்மேதா, மண்மேனா மனசுலன்னு அர்த்தம். அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னா அப்படியே புர்கோங்கா அபிமான். புர்கோனா அவங்களுடைய முன்னோடிகள் இருப்பாங்களே, முன்னோர்கள், அவர்களோட அபிமான பெருமைகள் தான் அவங்க மனசுல ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நானா துந்துபன் பேஷ்வா ஜூட்டா ரஹாத்தா சபு சாமான். நானா துந்துபன், அந்த நானா சாஹிப் இருக்கிறார் இல்லையா, ஜான்சி ராணிய ஜான்சி ராணியோட அந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஆனா அண்ணன். தூந்துபன் பேஷ்வா, அவர் தான் நானா தூந்துபன் பேஷ்வா. என்ன பண்றாரு, ஜூட்டா ரஹாத்தா கேதர் பண்றது, எல்லாத்தையும் சேகரிக்கிறார். என்ன சேகரிக்கிறாருன்னா சபு சாமானா போருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானா சாஹிப் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. பகின் சபீலி நே ரான் சண்டிகா கர் தியா பிரகட் ஆஹ்வான். பகின்னா சிஸ்டர், அவங்க சிஸ்டர், நானாவுடைய சிஸ்டர் யாரு, சபீலி, நம்மளோட ஜான்சி ராணி, அவங்களோட நிக் நேம் தானே சபீலி. அவங்க என்ன பண்றாங்க, ரன் சிண்டி, தட் மீன்ஸ் அந்த போர் முழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ரன் சிண்டி, அந்த போருக்கான அழைப்ப கொடுக்குறாங்க. கர்தியா பிரகட் ஆகுவான்ங்கிறது அழைப்பு, அந்த போருக்கான அழைப்ப பிரகட்னா வெளியிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜான்சி ராணி போருக்கான அழைப்ப வெளியிடுறாங்க. हुआ यज्ञ प्रारंभ उन्हें तो सोई ज्योति जहानी थी. हुआ யஞ்ஞான அந்த யாகம் இந்த சுதந்திரத்துக்கான யாகம். பிராரம்னா ஆரம்பம் ஆகுது, அந்த யாகம் ஸ்டார்ட் ஆகுது. உன்ஹேத்தோ சோயி ஜோதி ஜஹானி தி. உன்ஹேத்தோ சோயினா தூங்கிட்டு இருந்த, ஜோதினா அந்த நெருப்பு, ஜஹானினா அவேக் ஆயிடுச்சு, அதாவது எழுந்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள இருந்த தூங்கிட்டு இருந்த அந்த நெருப்பு என்ன ஆயிடுச்சு, எழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. புண்டேல ஹர்போலோங்கே முக ஹம்னே சுனி கஹானி தி. இந்த கதையை நம்ம யாருலயா சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், அந்த புண்டேல்கண்ட்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் சொல்ல கேட்டுட்டு இருக்கோம். பூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. நல்லா அந்த மேன்லியா சண்டை போடக்கூடிய ராணி, நம்மளோட ராணி யாரு, ஜான்சி ராணி லட்சுமிபாய். மஹாலோனே தி ஆக். மஹாலோனா அந்த பேலஸ், அந்த அரண்மனையில இருந்து தீனா குடுக்கறது, அந்த மகள், அந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய மக்கள், அந்த ராஜா ராணி எல்லாம் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, ஆக நெருப்ப கொடுக்குறாங்க. என்ன நெருப்பு, அந்த சுதந்திரத்துக்கான நெருப்ப கொடுக்குறாங்க. ஜோம்படியினே ஜுவாலா சுல்கா ஈத்தி. ஜோம்படினா அந்த குடிசையில இருக்கு, அங்க கொடுத்த நெருப்பு ஜோம்படி, அந்த குடிசை வரைக்கும் என்ன பண்ணுது, ஜுவாலானா அதோடைய நெருப்ப என்ன பண்ணுது, சுல்காயி தீயால பரப்புது. அந்த சுல்காயினா அந்த நெருப்பு பற்றி எரியுது அப்படின்னு அர்த்தம். यज्ञ स्वतंत्रता की चिंगारी अंतर्गत से आई थी. यज्ञ स्वतंत्रता, இந்த சுதந்திரத்துக்கான சின்ஹாரினா ஸ்பார்க், அந்த நெருப்பு, அந்த நெருப்பு பொறி எங்க இருந்து வந்துச்சு, அந்தர்கத்தே ஆயித்தி. அந்தர்கத்து எல்லாருடைய அந்த முடிவு, எல்லாருடைய அந்த மனசோட அந்த முடிவுனால, ரொம்ப பொறுத்து இருந்துட்டாங்க இல்லையா, அதோட முடிவுனால ஆயினா வந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த சுதந்திரத்துக்கான இந்த சிங்காரி, அந்த ஸ்பார்க் எங்க இருந்து வந்துச்சு, எல்லாருடைய இன்னர் மைண்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜான்சி சேட்டிங்கிறது அவேக் ஆயிருது. ஜான்சி முழிச்சுக்குச்சு, அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. டில்லி சேட்டி, இப்ப டில்லியும் அலர்ட் ஆயிட்டாங்க. லக்னோ லோப்டே சாயித்தி. லக்னோ என்ன ஆயிடுச்சு, ஒரு பிளேம், அவங்களுக்கும் ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு, அவங்களுக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு.
கண்டிப்பா நம்ம போர் புரியணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. லோம்டி சாய் மீன்ஸ் ஃபிளேம். ஃபிளேம் வந்து இதாகுது, தீ பிடிக்கிறது. அவங்களும் அந்த மனசுல சுதந்திர தீ வந்து வந்துருச்சு. मेरठ कानपुर पटना ने बड़ी தூம் மச்சாயி தீ. தூம் மச்சாயினா அவங்களும் ஒரு ஷேக் ஆகுது, ஒரு அதிர்வை வந்து சந்திக்கிறது. அவங்க மனசுல என்ன வந்துருச்சு, ஒரு அதிர்வு வந்து சுதந்திரத்துக்கான அந்த அதிர்வு வந்துருச்சு. எங்க மேரட்லயே கான்பூரி பாட்னா இந்த மாதிரி எல்லா பாரின்னா என்னது, எல்லா இடத்துலயுமே நடத்தும். தூம் மச்சாத்திட்டீங்கன்னா அவங்களுக்கும் அந்த சுதந்திரத்துக்கான ஒரு அதிர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜபல்பூர் கோல்ஹாப்பூர் மேபி குச் ஹல்சல் முக்சானி தி. ஜபல்பூர்லயும் சரி கோல்ஹாப்பூர்லயும் சரி மேபி, பி மீன்ஸ் ஆல்சோ, எல்லா இடத்துலயுமே குச் ஹல்சல்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன இருக்கு, உக்சானி தி. உக்சானினா அந்த ஊக்கம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்கரேஜ்மெண்ட், அதாவது அந்த நெருப்போடைய அந்த என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. புண்டேலே ஹர்போலோங்கே முக ஹம்னே சுனி கஹானி தி. அந்த புண்டேல்கண்டோடைய சாமானிய மக்கள் வழியா நம்ம இந்த கதையை கேட்டுட்டு இருக்கோம். கூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. நல்லா மேன்லியா சண்டை போடக்கூடிய ராணி நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. स्वतंत्रता महायज्ञ में कई वीरवर आये काम. स्वतंत्रता महायज्ञ, சுதந்திரத்தோடைய மகாயஜ்ஞ, அதாவது மகா யாகத்துல கையில மெனி நிறைய வீர்வர்னா நிறைய வீரம் பொருந்திய மக்கள் வந்து காம் வேலை செஞ்சிருக்கிறாங்க, அதாவது அந்த பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் யார் அப்படின்னா நானா துந்து பந்த் ஜான்சி ராணியோடைய அண்ணன். தாந்தியாங்கிறது நம்ம ஜான்சி ராணியோடைய குரு. சதுர் அஜிமுல்லா சர்னாம் அப்படிங்கிற ஒரு ஆளு. அப்புறம் அகமத் ஷா மௌல்வி, தாக்கூர் குன்வர் சிங், சைனிக் அபிராம், பாரத் கே இத்திஹாஸ் காகன் மே அமர் ரஹேங்கே ஜிஸ்கே நாம். இவங்க எல்லாருடைய நேம். பாரத் கே இத்திகாசம் நம்மளுடைய பாரத வரலாற்றுல காகன் ஏன் சொல்லியிருக்காங்க, வரலாற்றை எது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க, ஸ்கை கூட, வானத்தோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த இத்திகாசங்கிற வானத்துல அமர்னா இம்மார்டல் அர்த்தம், உயிரோட எப்பயுமே அழிவே இல்லாம இருக்கிறது. அமர்னா அழிவில்லாம, ரகேங்கே அழிவில்லாம அவங்க அந்த இத்திகாசங்கிற வானத்துல கண்டிப்பா இருப்பாங்க. ஜிஸ்கா நாம் அவர்களோட பேர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேக்கின் ஆஜ் जुर्म कहलाती उनकी जो कुर्बानी थी. லேக்கின்னா ஆனா, ஆஜ் ஜுர்ம் கஹலாத்தி அவங்களுடைய ஜுர்ம்னா கிரைம் அர்த்தம், குற்றமா சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி போர் புரிஞ்சதை குற்றமா சொல்றாங்க. ஆஜ்னா இன்னைக்கு இருக்க காலத்துல அவங்க அப்படி போர் புரிஞ்சதை குற்றமா சொல்றாங்க. உன்கி ஜோ குர்பானி தி. ஆனா அவங்க பண்ண என்னது, குர்பானிங்கிறது தியாகம். அவங்களோட தியாகங்கள் எல்லாத்தையும் என்னமா சொல்றாங்க, அவங்க குற்றங்களா சொல்றாங்க. முண்டேலே ஹர்போலோங்கே முகு ஹம்னே சுனி கஹானி தி. புண்டேல்கண்டோடைய சாமானிய மக்களுடைய வாய் வழியா இந்த கஹானிய, இந்த ஸ்டோரியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. இந்த நம்ம ஜான்சி ராணி எப்படி ஒரு மேன்லியா எந்த போரா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்கி கதா சோட ஹம் ஜான்சி கி மைதானோமே. இன்கி கதா இஸ் த ஸ்டோரி. இவர்களுடைய ஸ்டோரி எல்லாத்தையும் சோடுனா விட்டுறலாம். இன்ன வரைக்கும் நம்மளோட இந்த விடுதலை சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் சோடுனா விட்டுட்டு சலேஹம் நம்ம எங்க போவோம், ஜான்சி